கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 91:14 வசனம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாமத்தை அறிந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். எந்த ஒரு சூழலிலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஜெயம் உண்டு, அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்பதை வேதவசனம் நமக்கு அழகாக கூறுகிறது. ஆண்டவர் வேதத்தில் அநேக நாமங்களினாலே அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அழைக்கிறோம். அவர் என் கன்மலை, என் அடைக்கலம், அவர் என்னுடைய தேற்றரவாளன், இப்படி அநேக நாமங்களினாலே நாம் கூப்பிடுகிறோம். இம்மானுவேலர், கர்த்தர், தேவன், இயேசு கிறிஸ்து, பல பெயர்கள் இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு. நாம் ஒவ்வொரு நாமத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அந்த நாமத்தினால் நமக்கு உண்டாகும் நன்மைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாமத்தையும் நோக்கி நம் ஆண்டவரை கூப்பிடுகிறவர்களாகவும் மாற வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மோசே ஆண்டவரிடம் கேட்குறாரு, ஆண்டவரே, உங்கள் நாமம் என்ன? அதாவது ஜனங்கள் என்னிடம் அந்த தேவனுடைய நாமம் என்ன என்றால் நான் என்ன கூறுவதற்கு என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் நாமத்தை வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் மோசையை நோக்கி நான் யெகோவா என்றார். யாத்திராகமம் 6:2. அப்படி என்றால் எப்பொழுதும் இருக்கிறவர் என்று அர்த்தமாம். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு இந்த நாமங்களில் தம்மை வெளிப்படுத்தாமல் 100 வயதிலும் குழந்தையை கொடுக்கத்தக்க சர்வ வல்லமையுள்ளர் என்னும் நாமத்தையே வெளிப்படுத்தினார். ஆனால் மீட்பின் கிரியைக்கு இறங்கிய போதோ நான் எப்பொழுதும் இருக்கிறவர் என்னும் நாமத்தில் மோசேக்கும் ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். ஜனங்களும் அவரை நாமத்தை அறிந்து கொண்டார்கள். அப்படியே விடுவித்து கானானில் அவர்களை சேர்க்கும் வரை அவர்களோடு கூட இருந்ததை நாம் எல்லோரும் அறிவோம். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு விதத்திலே வெளிப்படுகிறார், மோசேக்கு ஒரு விதத்தில் வெளிப்படுகிறார். ஆபிரகாமுக்கு தேவை ஆண்டவர் தன்னுடைய கிரியைகள் சர்வ வல்லவர் என்பதை காட்டுவதற்கு, அங்கே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு. அப்படின்னா அந்த சூழல் நான் உங்களுடைய எப்பொழுதும் இருக்கிறேன் அந்த நாமத்தில் வெளிப்பட்டார். இங்கே என்னுடைய கிரியைகளை பார் என்று, நான் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், மனுஷனால் முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று அந்த நாமத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டவர் அநேக நாமங்களிலே இப்படி தன்னை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு காட்டியிருக்கிறார். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் வரும். நம்ம வாழ்க்கையில் இந்த நாமத்தை நோக்கி நம்ம பார்க்குற பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட ஜெயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய பெயர்களை, நாமத்தை அறிந்தவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று இது நமக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்து அதற்கு பயப்படுகிறவர்கள் குணமடைந்து பலப்படுவார்கள் என்னும் வேதம் சொல்கிறது. மல்கியா 4:2 நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நாமத்தை அறிவதனால் நமக்கு அநேக நன்மைகளும் மகத்துவங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதை பார்க்கிறோம். அதே போல் மல்கியா 3:16 பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்காருங்க. அது என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த மல்கியா 3:16 கடைசியில் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை இப்படி குறித்து தியானித்து அதை நோக்கி பார்ப்போமானால் நம் பெயர்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். இது எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு என்ற நாமம். இந்த நாமத்தை நம்ம எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாக, கூப்பிடுகிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அந்த நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது ஜனங்களை விடுவிப்பதற்கு தமது வல்லமை மிக்க நாமத்தை தெரியப்படுத்தின தேவன், ஆனால் அதை ஜனங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு இயேசு என்ற நாமத்தை தாங்கியவராக 2000 ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்டதை நாம் அறிகிறோம். ஸோ இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். மத்தேயு 1:21 நம்ம பார்க்கணும் இல்லையா? நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமமும் இல்லை என்றும் அப்போஸ்தலர் 4:12 நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவர் நம் மீட்பர், நம்மை ரட்சிக்கிறவர். இந்த நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்க
ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:12 நம்ம பார்க்குறோம். அதே போல் இம்மானுவேல் இன்னொரு நாமத்தையும் நமக்கு அதே போல் ஆண்டவர் கொடுக்குறார். அதாவது நம்மளோட கூட இருக்கிற ஆண்டவர் என்று அது அர்த்தம். எப்பொழுதும் இருக்கிறவர் நம்முடன் இருக்கிறவர் என்பது அர்த்தம். இதுவும் மத்தேயுவில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பல நாமங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அந்த நாமத்துக்குடைய மகத்துவத்தையும் அதனுடைய வல்லமையும் அதனுடைய அர்த்தத்தையும் அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குது அதை நம்ம தியானித்து புரியும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் வேதம் நமக்கு அழகாக கூடுகிறதுங்க. இந்த நாமத்தை இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிற பொழுது நமக்கு உண்டாகும் நன்மைகள் அநேகம். ஆனால் இந்த அநேக பேர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு யோசிக்கிற ஒரு காலத்தில் கிறிஸ்தவம் வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையான ஒரு காரியம். அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ இயேசு என்ற பெயரை சொன்னால்தான் சாத்தான் ஓடும். அந்த பெயரில் ஒரு வல்லமை உண்டு என்பது கூட அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த அநேக பேர் கடவுள், இறைமைந்தன் அப்படி என்னெல்லாமோ தமிழெல்லாம் புது புது வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். கடவுள் எல்லாருக்கும் பொதுவான எல்லா மதத்தினரும் கடவுள்னு சொல்கிறாங்க. இயேசு என்று நீங்கள் ஒரு பிசாசு விரட்டுற இடங்களே பாருங்கள். கடவுளின் நாமத்தினாலே போன்னு சொன்னால் போகுமா? போகாது. ஆனால் இயேசு என்ற நாமத்தினாலே போயின்னு சொன்னால் தான் போகும். அதுமாதிரி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும்பொழுது இயேசுவின் நாமத்தினால்தான் அந்த ஜெபங்கள் எல்லாம் பிதாவின் இடத்தில் போய் சேருகிறது. அந்த நாமம் தாங்க நமக்கு இன்றைக்கி எல்லா நாமத்தோட மேலான நாமம். அதனால் இயேசு என்ற பெயரை வாய் நிறைய உச்சரிக்கிறவர்களாக எப்பொழுதும் அவருடைய பெயர் நம்ம வாயிலிருந்து வருகிறதாக இருக்கணுங்க. இன்றைக்கி இந்த பெயரையே இயேசு என்ற நாமத்தை சொல்கிறதுக்கே வெட்கப்படுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்றைக்கி வந்துட்டுங்க. கடவுள்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இயேசு இந்த நாமம் மற்ற அன்றைக்கு நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்ட பல நாமங்கள் வாயால் சொல்லுங்கங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அதை தியானிங்க, அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஒரு அடைக்கலத்திலே அவர் வைக்கிறவராக இருக்கிற அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சங்கீதம் 91 நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறோம். அந்த நாமத்தை அறிந்து துதித்து அதை விசுவாசித்து தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஸோ அதுதான் நமக்கு இன்றைக்கி வேதம் சொல்கிறது. ஸோ நாம் இன்றைக்கி அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக, அந்த நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இருந்து அதை பார்க்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, கூப்பிடுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவன் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நற்செய்தி இதுதாங்க. அவருடைய நாமத்தை நோக்கி பாருங்கள். அறிந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.